நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான பாரத ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்த புதிய கட்டணங்கள் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் எண்ணிக்கைகள், பரிமாற்ற கட்டணம், காசோலைக்கு கட்டணம் ஆகியவற்றை மாற்றி கடந்த மாதம் தொடக்கத்தில் அறிவித்திருந்தது. இந்த நடைமுறைகள் ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த புதிய விதிகளின்படி எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் நபர் ஒரு மாதத்திற்கு 4 முறை மட்டுமே வங்கி கிளை ஏடிஎம்களில் இருந்து பணம் கட்டணமின்றி எடுக்க முடியும். 5வது முறையாக எஸ்பிஐ வங்கியில் பணம் எடுத்தால் ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கப்படும். மற்ற ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் ரூபாய் 20 கட்டணம் வசூலிக்கப்படும். மெட்ரோ நகரங்களில் வசிக்கும் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் மாதம் ஒன்றுக்கு 8 முறை ஏடிஎம்களை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது எஸ்பிஐ ஏடிஎம் 5 முறை, மற்ற வங்கி ஏடிஎம் 3 முறை. பிற நகரங்களில் வசிப்பவர்கள் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம், பிற வங்கி ஏடிஎம்களை தலா 5 முறை இலவசமாக பயன்படுத்த முடியும். இந்த வசதி மூலம் லேசாக கிழிந்த அழுக்கு படிந்த ரூபாய் நோட்டுகளை 20 எண்ணிக்கைக்கு அதிகமாக அல்லது அதன் மதிப்பு ரூபாய் 5000க்கு அதிகமாக இருந்தால் சேவை கட்டணமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்கும் ரூபாய் 2 கட்டணமாக வசூலிக்கப்படும். 10 தாள்கள் கொண்ட காசோலை புத்தகத்திற்கு ரூபாய் 30 கட்டணம் சேவை வரியாகவும், 25 தாள்கள் கொண்ட காசோலை புத்தகத்திற்கு ரூபாய் 75 கட்டணமாகவும், 50 தாள்கள் கொண்ட காசோலை புத்தகத்திற்கு ரூபாய் 150 கட்டணமாகவும் வசூலிக்கப்படும். புதிதாக டெபிட் கார்டுகள் வாடிக்கையாளருக்கு வழங்கும் போது கட்டணம் வசூலிக்கப்படும் என்று எஸ்பிஐ அதிகாரிகள் கூறியுள்ளனர்.